அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லில் இஸ்லாமி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முஸ்தஃபா வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅது ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் வ கல்லிம் அலைஹி. அல்லாஹ்வின் கிருபை கருணை அல்லாஹு தஆலா நம்மை இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே கடைசி பத்திலே அல்லாஹு தஆலா நம்மை சேர்த்து அருள் புரிந்தானே, நல்ல அமல்கள் செய்ய பாக்கியம் கொடுத்தானே அந்த ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் அவர்கள் நட்பை பற்றி பேசினார்கள். நிச்சயமாக நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது நல்ல நட்பின் காரணமாகத்தான். அந்த நட்பின் தான் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. நல்லவர்களோடு தொழுகையாளிகளோடு இங்கே நாம் சேர்ந்திருப்பதன் காரணமாக இந்த மஜ்லிஸிலே நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். இது நிறைய ஃபிரகாக்கள்னு சொல்லுவோம், நிறைய பிரிவினர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிரிவினரோடு யார் சேர்ந்திருக்கிறாங்களோ அவங்களோடு அங்கே இருக்கிறாங்க. அதனால தான் நல்லவர்கள் யார்களோடு சேர வேண்டும், சொர்க்கவாசிகளோடு சேர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் ஃபஸல் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வதற்காண்டி ஒரு கூட்டத்தார் வந்தாங்க. அந்த மக்கள் ஒரு 20-30 பேர் வந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே அவர்களை அன்சாரி தோழருடைய வீட்டிலே தங்க வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையும் மாலையும் அந்த வீட்டுக்கு சென்று உபதேசம் செய்வார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவுடைய போதனைகளை செய்வார்கள். செய்து அவர்களுக்கு யாராவது ஒரு சஹாபி மூலமாக உணவு ஏற்பாடு செய்தார்கள். இப்படியாக சென்று கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு நாள் பெருமானார் வரவில்லை. போர் பதட்டம் ஏற்பட்டது. அதன் காரணமாக அவர்கள் அந்த மஷூராவிலே அதை பற்றி உண்டான என்ன செய்யலாம், என்ன ஏற்பாடு செய்யலாம்ன்றதில் அவருடைய சிந்தனை திரும்பி விட்டது. இவங்களை பார்க்க வரலை. அவர்கள் நபி அவர்களும் பார்க்க வரவில்லை, உணவும் வரவில்லை. ஒரு நாள் ஆனது, 2 நாள் ஆனது, 3ஆம் நாள் பசியில் இருக்கிறார்கள் சஹாபாக்கள். அவர்கள் தண்ணீரை குடித்து தான் 3 நாட்களாக நகர்த்தி கொண்டு காலம் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். 3ஆவது நாள் அவர்களால் முடியல, பசியில் இருந்ததுனால. ஒரு சஹாபி, அந்த கூட்டத்தில் ஒரு சஹாபி பெருமானாரிடம் ரொம்ப முகபத்தாக, பெருமானாரும் அவர்கிட்ட ரொம்ப பேசுவாங்க, அவர்னால கேள்விகள் கேட்பார்கள் இஸ்லாத்தை பற்றிலாம். அந்த சஹாபிக்கிட்ட சொல்லி, நீங்கள் போய் ஏன்னா எல்லாரும் மொத்தமாக போய் நாங்கள் எங்களுக்கு உணவு வரலை யாரை சொல்லலாம் என்று சொன்னால் நல்லா இருக்காது. நீங்கள் போய் பெருமானார் இடத்திலே சொல்லுங்கள், உணவு வரால 3 நாளாக நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறோம், நாங்கள் ஊருக்கு போயிடவா இல்லை இங்கே இருக்கவா என்று கேளுங்கள் என்று அந்த சஹாபியை அனுப்புகிறாங்க. அந்த சஹாபிய ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்வதற்காக வருகிறார்கள். மஸ்ஜிது நபவியிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார்கள். அந்த குர்ஆனுடைய சத்தம் கேட்கிறது அந்த சஹாபிக்கு. நெருங்க நெருங்க அது தெளிவாக கேட்டது. அவங்க தெளிவாக கேட்ட ஆயத்து என்ன ஓதுனாங்கன்னா, வமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா குல்லுன் ஃபீ கிதாபி முபீன். இந்த ஆயத்தை அவங்க பெருமானார் ஓதுனாங்க. அவருடைய அர்த்தம், அந்த அரபி, அவங்க வந்து ஈமான் கொண்ட சத்திய சஹாபாக்கள் எல்லாமே அரபிகள். அதனால் அவங்களுக்கு விளங்குச்சு இந்த ஆயத்துடைய அர்த்தம். நமக்கு அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், ஆனால் அவங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண தேவையில்லை, அவங்க அரபியாக இருக்கிறதுனால. அல்லாஹ் என்ன சொல்கிறான், வமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் எந்த ஜீவராசிகளும் அதன் மீது அல்லாஹ் ரிசுக்கை பொறுப்பேற்றே தவிர இல்லை. எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் ரிசுக்கை பொறுப்பேற்றிருக்கிறான். அவன்தான் உணவு வழங்கி கொண்டிருக்கிறான். பாறைக்கு அடியில் உள்ள தேரைக்கும் ரப்புல் ஆலமீன் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறான். எத்தனோ இடங்களிலே மறைந்து வாழக்கூடிய எத்தனோ ஜீவராசிகளுக்கு இறைவன் ரப்புல் ஆலமீன் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறான். அன்றைக்கு கூட ஒரு வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது அதில் ஒரு வயோதிகமான அப்படியே ஆடுது தலையெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு பறவை அப்படியே ஆடிக்கொண்டே இருக்குது. ஒரு சின்ன பறவை வந்து அதுக்கு உணவு ஊட்டுது, கண்ணு கூட தெரியல அதுக்கு. இப்படி அப்படியுமாக வாயை திறந்துட்டு இது பண்ணுது. ஒரு சவுண்டு ஒன்று கொடுத்து அந்த சத்தத்தை கேட்டு அது வாயை திறந்துட்டு இப்படி அப்படியே ஆடுது, அது கண்ணு கூட தெரியல. இந்த பறவை போய் அதனுடைய வாயிலே ஊட்டுகிறது. அன்பர்களே, மனிதர்கள் தான் உதவி செய்வார்கள் என்று நாம் நினைக்கின்றோம். நிச்சயமாக அல்லாஹ் நாடும்போது நமக்கு எதற்கு அறிவில்லை என்று சொல்லுகிறோமோ அந்த அறிவற்றவைகள் தான் பிறருக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. திருமறையில் அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், காலையில் எந்த பறவையும்
சேர்த்து வைத்துக்கொண்டு நாளைக்கு தேவைப்படுமேன்னு சேர்த்து வைக்கிறது கிடையாது. நாளன்னைக்கு தேவைப்படுமே, மழை காலமாக இருக்கே நம்ம போக முடியாது என்று நினைத்ததில்லை. ஒவ்வொரு பறவையும் காலையிலே வெறும் வயிற்றோடு செல்கிறது இரையை தேடி. அல்லாஹ் அதற்கு ரிசுக்கு கொடுக்கிறான். மாலை வீடு திரும்பும்போது அது வயிறு நிரம்ப வீடு திரும்புகிறது சொல்கிறான். இந்த நம்பிக்கை நமக்கு கூட இல்லை, நாம் சேர்த்து வைக்கிறோம். செய்தி என்னென்னா, இப்போது அந்த சஹாபி எங்களுக்கு உணவு அல்லாஹ் ஒமாம் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் அல்லாஹ் ரிசுக்கை பொறுப்பேற்றிருக்கிறான் என்ற ஆயத்தை கேட்ட உடனே அந்த சஹாபிக்கு முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்கிறதுக்கு மனம் தடுத்தது. அல்லாஹ் நமக்கு ரிசுக்கு கொடுக்க பொறுப்பேற்றிருக்க முகமது ரசூலுல்லாஹ் நமக்கு ரிசுக்கு கொடுக்க முடியாது, அவர்கள் தடுக்கவும் முடியாது. எந்த அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அவன் தான் திரும்ப கொடுக்கணும். நபி மூலமாக இவ்வளவு காலமாக கொடுத்ததும் அல்லாஹ் தான், இப்போ இந்த 3 நாட்களாக தடுத்ததும் அல்லாஹ் தான். நாம் நபியை போய் டிஸ்டர்ப் பண்ணவானா, அந்த ரப்புல் ஆலமீன் கொடுப்பான் என்று திரும்ப போயிட்டாங்க. இப்போது திரும்பி போகும்போது அவருடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி வருது. நாம் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய ஆயத்தின் மீது நம்பிக்கை வைத்ததன் காரணமாக நாம் திரும்புகிறோம். ஆனால் அந்த மக்கள் நம்மள்கிட்ட கேட்பாங்களே, போனீங்களே நபி என்ன சொன்னாங்க கேட்பாங்களே, என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு அவருடைய உள்ளத்தில் அந்த கேள்வி வந்துச்சு. அப்போது அதுக்கும் அது பதில் அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. என்னென்னா, அப்படி கேட்டால் நாம் நடந்ததை சொல்லுவோம். நான் போய் வாசல் வரை சென்றேன், முகமது ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்தை ஓதுனாங்க, எனக்கு ஈமான் வந்து விட்டது. எந்த ரப்புல் ஆலமீன் ரிசுக்கை தடுத்து வைத்தானோ அவன்தான் திரும்ப எனக்கு ரிசுக்கை கொடுக்க முடியும்ன்ற ஈமான் வந்து விட்டது. எவரெல்லாம் இந்த ஈமானில் இருக்கிறாரோ அவரெல்லாம் என் கூட இருங்க, யாரெல்லாம் அல்லாஹ் அதெல்லாம் சம்புல் செய்ய முடியாது, எங்களுக்கெல்லாம் ஈமான்லாம் வரலன்றவங்க நீங்கள் போய் கேளுங்க பெருமானார்ட்ட என்று சொல்லி விடுவோம் என்ற எண்ணத்தோடு இவர் அந்த அன்சாரி சஹாபி வீட்டுக்கு இந்த சஹாபி போகிறாங்க. போனாலும் அங்கே பார்த்தா உள்ளே நுழைந்தவுடன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, பந்தி நடக்குது. இது ஒன்றும் புரியலை, என்னடா நம்ம சொல்லவே இல்லையே, அதுக்குள்ளே இங்கே எப்படி பந்தி நடக்குதுன்னு இவரை கூப்பிட்றாங்க, இந்த சஹாபியை கூப்பிட்றாங்க. வாங்க வாங்க நீங்களே உட்காருங்க, நீங்கள் போய் கொஞ்ச நேரத்தில் பெருமானார் சாப்பாடு அனுப்பிட்டாங்கன்றாங்க. நம்ம தான் சொல்லவே இல்லையே, எப்படி பெருமானார் அனுப்புனாங்கன்னு இவர் யோசனையோடு சரி வந்துடுச்சு. அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னோம், அல்லாஹ் கொடுத்துட்டான், சாப்பிடுவோன்னு அவங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு எல்லாரும் பந்தி முடிஞ்சிருச்சு. ஆனால் உணவு மீதியாக இருந்தது, பரக்கத்தாக்கி வைத்திருந்தான் அந்த உணவிலே அல்லாஹ். இப்போ என்ன செய்கிறது, இதை கொண்டு போய் பெருமானார்ட்டே கொடுப்போம், ஏன்னா இது வீணாக போயிடும். இருந்தால் முகமது ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் கொடுப்போம், அவர்கள் ஏழை எளியோர்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் பெருமானார் முன்னாடிக்கும் முகமது ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. இவரை பார்த்தவுடன் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆஹா, இவங்களை நம்ம மறந்து விட்டோமே, இவ்வளோ நாளாக நம்ம மறந்துட்டோமே என்று ஒரு எண்ணத்தோடு பெருமானார் பார்க்குறாங்க. பார்த்ததோடு ஒரு சஹாபி சொன்னாங்க, யாரை சொல்லலாம், நாங்கள் 3 நாளாக நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்த்திருந்தோம், எங்களால் பசியை தாங்க முடியவில்லை, அதனால் இந்த சஹாபியை அனுப்பணும். அவர் சொன்னவுடன் நீங்கள் உணவு கொடுத்துட்டீங்க, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், மீதி உணவு இருக்குது, அதை கொண்டு வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. பெருமானார் கேட்டாங்க, யார் என்ன சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சஹாபியை முன்னாடி நிற்க வச்சாங்க. தோழர் நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்களான்னு கேட்குறாங்க பெருமானார். எங்கிட்ட யாருமே சொல்லவே இல்லையே, எங்கிட்ட சொன்னீங்களான்னு கேட்கும்போது நடந்த சம்பவத்தை அந்த சஹாபி சொல்கிறாங்க. யாரை சொல்ல, நான் சொல்ல தான் வந்தேன், ஆனால் நீங்கள் இந்த ஆயத்து ஓதுனோன்னு எனக்கு ஈமான் நான் போயிட்டேன், திரும்பி அங்கே போனால் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது என்று சொன்னபோது மௌனத்தை ஒரு 2 சில நிமிடங்கள் மௌனமாக இருந்த முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரைல் இப்போது சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இவருடைய ஈமானின் காரணமாக இவரை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் உணவளித்தான்னு சொல்கிறாங்க. மலக்குகளை கொண்டு உணவளித்தான். பாருங்கள், இந்த சஹாபியுடைய சொஹபத்தில் இருந்தார் பார்த்தீங்களா, ஒரு 20-30 பேர். இந்த சஹாபியுடைய சொஹபத்தில் இருந்த ஒரே காரணத்துக்காக அல்லாஹு தஆலா அவன் கூட்டத்தாருக்கு, அவன் கூட வந்த எல்லோருக்குமே அல்லாஹ் உணவளித்தான்னு சொன்னான். அஸ்ஸொஹபத்து முஅத்திரத்துன் வலவ் கான சஹா. பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் எவருடைய சொஹபத்தில் இருக்கிறீங்களோ அதனுடைய பலாபலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத்தின் காரணமாக அவர்களோடு இருந்த அந்த ஈமானை வாங்கிய அந்த சஹாபிக்கு அல்லாஹ்வின் மீது ஈமான் வந்தது. குர்ஆனில் சொல்கிறான் அல்லாஹு தஆலா, மூமின்களுக்கு இந்த ஆயத்தை எதா துரியத்தை அலைஹிம் ஆயாத்துனா ஜாதத்துகும் ஈமானா, அவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டினால் அவருடைய ஈமான் அதிகரித்து விடும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படி இந்த சஹாபி உள்ளத்திலே ஈமான் இருந்ததனால அந்த ஆயத்தை ஓதியவுடன் அவருடைய ஈமான் அதிகரித்து விட்டது. எவர் ஈமானுடையவர்களுடைய சொஹபத்தில் இருந்தாரோ அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து உணவை இறக்கி கொடுத்தான். நண்பர்களே, அதனால தான் நாம் அப்படிப்பட்ட நல்லடியார்களோடு சேர்ந்து இருக்கும்போது நிச்சயமாக அதன் பலாபலன்கள் நமக்கும் கிடைக்கும். நண்பர்களே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு, மூமின்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு நசீபாக்கி அருள் புரிவானாக. வாக்குதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ربنا لك الحمد لك الشكر يا الله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ظلمنا انفسنا ربنا لا تؤاخذنا ان نسينا واخطانا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار يا الله இந்த மஜ்லிஸை நடத்தக்கூடியவர்களுக்கும் யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை எவர் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கும் யா அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நோய் நொடி இல்லாத வாழ்வையும் அருள் புரிவாக ரப்பே யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸ் கியாமத்தில் நடக்கும் பாக்கியத்தை நீ அருள் புரி ரஹ்மானே யா அல்லாஹ் எவரெல்லாம் இதற்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ அவர் அனைவருக்கும் யா அல்லாஹ் இன்னும் உறுதுணையாக இருப்பதற்கு என்னென்ன தேவையோ அப்படிப்பட்ட அனைத்து தேவைகளையும் இந்த உலகத்திலே தந்தருள் புரிவாக யா அல்லாஹ் கடைசி 10 இருக்கிறோம் யா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவை நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கி அருள் புரியா அல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ரிலே நல்ல அமல் செய்து உடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி அருள் புரி ரஹ்மானே எல்லா மக்களுக்கும் யா அல்லாஹ் இங்கு வந்திருக்கும் வரக்கூடிய இன்னும் வர வேண்டும் என்று நினைத்த அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்ணுக்கும் யா அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நோய் நொடி இல்லாத வாழ்வையும் சுபிட்சமான வாழ்வையும் நீ அருள் புரிந்து விடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் மரணித்த அந்த சகோதரியுடைய கபரை நீ சுவன பூங்காவாக்கி உயர்வான ஜன்னத்தை நீ அருள் புரிந்து விடு ரஹ்மானே ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்